ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்ட சிவராஜ ஜெனீவன் மற்றும் கோமகன் ஆகியோரே எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் விடுதலை மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் மருத்துவ ரீதியான பிரச்சினைகள் தொடர்பில் குறித்த இருவரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தேவைக்கு நாங்கள் நாடுகிறேன். அவர்களுடைய முக்கியமான தேவை நம்பி அவர்கள் வெளியில வர மறியலில் இருக்கிறவர்கள் அதை கொஞ்சம் குழப்பியிருக்கிறார்கள். ஒரே வழியில மிகவும் கலாச்சாரமான கூட்டம் நடந்து கடன் வாக்கு பாதிப்பு பிறகு ஒரு முடிவெடுத்தது ஒரு அரசியல் குழு நியமிப்பது இந்த விடயத்துக்காக அது நடைமுறை இல்லை. அந்த கர்மத்தில் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தக்கூடியால் சட்டத்தரணிகள் பேராக்கள் அங்க உள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. தெரியாது. வெளியில இருந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக அதை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இதுவரையில் கைதில் விடுபட்டு நாங்கள் அங்க உள்ள கைதிகள் எல்லாரும் உங்களை தான் இருவாங்க. உங்களோட கையில நீங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் ஒரு ஆணித்தனமா எங்களுக்கு சொல்லப்பட்டதாக அந்த நேரம் உண்ணாவிரதம் கைவிட்டலாம். சரி பாப்போம். நீங்கள் ரெண்டு பொறுப்பு பார்ப்போம். எடுத்து பார்ப்போம். பொறுப்புற பிரச்சனை இல்லையா? இப்ப அதுக்கு எவ்வளவு காலம் பொறுத்தாக்களுக்கு பொறுப்புற பிரச்சனை இல்லையா? இதுல உங்களை தவிர வேற யாரும் இதுல செய்ய முடியல இல்லை, நீங்க ஒரு ஆள் செய்ய முடியல இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் தமது கருத்துக்களை ஆர்வத்துடன் செவிமடுக்காமை கவலை அளிப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கோமகன் கூறினார். நாங்கள் இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய சம்பந்தன் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்காக நானும் அண்மையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளிக்கப்பட்ட ஜெனீவன் அவர்களும் அங்க உள்ள கைதிகளின் அவல நிலை தொடர்பாகவும் தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். சம்பந்தன் ஐயா அவர்கள் எங்களுடைய கருத்தை ஒரு ஆர்வத்தோடு செவிமடித்ததாக தென்படவில்லை. எங்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்சர் வருத்தம் ஆபாய கட்டத்தில் இருக்கிறார் ஒரு கைதி. அவர்களுடைய விடயம் தொடர்பாக கதைப்பதான் இந்த இடத்துல வந்த நாங்கள் இந்த விடயத்தை செவிமடிக்காது எங்களுக்கு வேதனையா இருக்கிறது.